வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு இலக்கண நூலான தொல்காப்பியம் பத்தி தான். ஒரு இலக்கியம் செம்மையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கணத்தை பயன்படுத்தி வந்தாங்க முன்னோர்கள். இலக்கணம் அப்படிங்கிறது ஒரு பழந்தமிழ் சொல்லாகும். ஒரு மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் படைப்பிலக்கியத்தை செம்மையாக உருவாக்குவதற்கும் இலக்கணத்தை பயன்படுத்தி வந்தாங்க. இலக்கணம் படைத்த முன்னோடிகளாக அகத்தியரையும் தொல்காப்பியரையும் கூறுறதுண்டு. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற 5ற்குமே இலக்கணம் வகுத்திருக்கிறாங்க முன்னோர்கள். தொல்காப்பியமான இலக்கண நூல் பற்றியும் நூலுடைய அமைப்பு பற்றியும் நூல்ல இடம்பெறக்கூடிய பிரிவுகள், சூத்திரங்கள், நூலுடைய சிறப்பு இதெல்லாம் பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் UN அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. பழமையாலும் சீர்மையாலும் உயர்வான இலக்கண நூலாக கருதப்படுறதுதான் இந்த தொல்காப்பியம். தமிழருடைய நாகரிக சிறப்புக்கும் பெருமைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். தமிழின் முதல் இலக்கண நூலான அகத்தியம் அப்படிங்கிற நூலை படைத்த அகத்திய முனிவரின் 12 மாணவர்களில் ஒருவரானவர் தான் இந்த தொல்காப்பியர். இவருடைய இயற்பெயர் திறன துமாக்கினி அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியர் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அப்படின்ட்டு உரை ஆசிரியர்களால சொல்லப்படுது. இந்த தொல்காப்பியர் அப்படிங்கிற சொல்லுக்கு பழமையான காப்பிய குடியில் பிறந்தவர் அப்படிங்கிறது உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கமாக உள்ளது. அடுத்ததா நூல் அமைப்பு பத்தி பார்த்திடலாம். தொல்காப்பியம் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம் என முப்பெரும் பிரிவுகளை உடையதா உள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக அமைந்து 27 இயல்களை கொண்டுள்ளது. அதாவது 3 பிரிவுகள் இல்லைன்னா 3 அதிகாரங்களை உடையது அப்படின்னு சொல்றாங்க. முதல் அதிகாரம் எழுத்ததிகாரம். எழுத்ததிகாரத்துல 9 இயல்கள் அமைந்துள்ளது. நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், சுற்றியலுகர புணரியல் என்பதாகும். இரண்டாவது அதிகாரம் சொல்லதிகாரம். அதுல 9 இயல்கள் அமைந்துள்ளது. கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், விடிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் என்பதாகும். மூன்றாவது அதிகாரம் பொருள் அதிகாரம். அதுல 9 இயல்கள் அமைந்துள்ளது. அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமவியல், செய்யுளியல், மரபியல் என்பதாகும். அடுத்ததா சூத்திரங்கள். எழுத்ததிகாரத்துல 483 நூற்பாக்களையும், சொல்லதிகாரம் 464 நூற்பாக்களையும், பொருள் அதிகாரம் 665 நூற்பாக்களையும் கொண்டு மொத்தம் 1612 நூற்பாக்களை இந்நூல் பெற்றுள்ளது. நூற்பாக்கள் சூத்திரங்கள் ரெண்டும் ஒண்ணுதான். உரை ஆசிரியர்களான பேராசிரியர் நச்சினார்க்கினியர் ஆகியோர் தொல்காப்பியத்தை சூத்திரம், ஒத்து, படலம் எனும் 3 அடங்கிய பிண்டம் அப்படின்ட்டு விரித்து சொல்றதும் உண்டு. நூற்பாக்களுடைய எண்ணிக்கையானது உரை ஆசிரியர்களுடைய கருத்தை பொறுத்து மாறுபட்டும் அமையலாம். அடுத்ததா தொல்காப்பியத்துடைய சிறப்பு பத்தி பார்க்கலாம். தொல்காப்பியத்தில் இடம்பெறக்கூடிய நூற்பாக்கள் படிப்பதற்கு எளிமையாக உள்ளன. நூற்பாக்களை விரித்து சொன்னாலும் சரி, சுருங்க சொன்னாலும் சரி, அதனுடைய கருத்து சிறப்பு குறைவது கிடையாது. தொல்காப்பியத்திற்கு பின்னாடி தோன்றிய இலக்கண நூல்களுக்கும் இலக்கிய நூல்களுக்கும் இந்த நூல்தான் மூல நூலாகவும் அடிப்படை நூலாகவும் இருந்துள்ளது. பேச்சு வழக்குக்கும் மொழி வழக்குக்கும் தொல்காப்பியம் பயனுள்ள நூலாக இருந்துள்ளது. தொல்காப்பியத்திற்கு பின் தோன்றிய இலக்கண நூல்கள் செம்மையாக அமைய இந்நூலே அடிப்படையாக இருந்துள்ளது. தொல்காப்பியத்திற்கு முன் இருந்த இலக்கண கருத்துக்களை வகுத்தும் தொகுத்தும் வகைப்படுத்தியும் தன் நூலில் கொடுத்துள்ளார் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் தமிழின் உயிர் நூல் அப்படின்னு சொல்லி சுபமாணிக்கனார் சொல்றாரு. தொல்காப்பியம் இலக்கண நூலாக இருந்தாலும் கூட இலக்கிய சாயலும் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இளம்பூரணர், பேராசிரியர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், தெய்வச்சிலையார், கல்லாடனார் போன்றோர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியுள்ளனர். உரை ஆசிரியர்கள் தொல்காப்பியத்துடைய இலக்கண அமைப்பையும் சிறப்பையும் பலவாறாக எடுத்து காட்டியமையால் இந்நூல் மேலும் சிறப்பாக பேசப்படுகிறது. தொல்காப்பியம் நூல் பற்றிய இந்த பதிவு இதோட முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.